ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு vlog போடுறதுக்கு, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி டே இன் மை லைஃபு. இன்றைக்கி ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கேன். சரி, என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கிளாக் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும் இது நம்ம வீடு இல்லை அப்படின்னு. ஆமாம், இது எங்கள் வீடு இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் தான் நிற்கிறோம். ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஸோ அதனால் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். வெளியே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டெய்லி நம்ம வீட்டுக்கு வெளியே வியூ தான் பார்ப்பீங்க. இங்கே சிட்டியில் வந்தோம்னா ஃப்ளாட்டு தான் பார்க்க முடியும் நமக்கு. இவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸு, நிறைய திங்ஸு இதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாமே எடுக்கலை, கொஞ்சம் எனக்கு பிடிச்சது மாதிரி நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இவங்க வீட்டில் என்னோடய ஃபோட்டோ இருக்கும், எங்களோட கல்யாண ஃபோட்டோ. இது முன்னாடி விலாகில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. நிறைய திங்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். சரி, நம்ம ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஃபோட்டோவை எடுக்காமல் விட்டா எப்படி அப்படின்னு நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். காலையில் எந்திரிச்சதும் நேராக கிச்சனுக்கு தான் போயிருந்தேன். கிச்சனில் பெரிய வேலைலாம் இல்லை, டிஃபன் பண்ணுறதெல்லாம் இல்லை, சின்னதாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி, அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு கட்டன் போட்டு குடிச்சிட்ருந்தேன். இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய ஃப்ளாட் இருக்குது. அதை பார்த்து கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து அப்படியே கட்டனும் குடிச்சிட்ருந்தேன். ஃப்ளாட்டு பார்த்து அப்படியே வெளியே உட்காரதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. சரி, அதுக்காக அவங்க காலையில் கிளம்பிட்டாங்க. நானும் ரிஷி தான் வீட்டில் இருக்க போகிறோம். கேட்டு திறக்கிற சவுண்டு கேட்டதும் ரிஷி எந்திரிச்சிட்டான். அவங்க அப்பா போகிறத பார்த்துட்ருக்கான். அவனையும் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வீடியோலாம் எடுக்கலை, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ரிஷிக்கு கார்ட்டூன் வச்சு கொடுத்தேன். அப்புறம் நானும் அவன் கூட கார்ட்டூன் பார்த்துட்ருக்கேன். நான் மத்தியானத்துக்கு ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்திருந்தேன். புது வீடுனால நம்ம நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, எது எது எங்கே இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த வீடு எனக்கு ரொம்ப பரிச்சயம் தான். ஏன்னா நான் டெலிவரி டைமில் நான் 1 மந்த் இந்த வீட்டில் தான் நான் நின்னேன் லாஸ்ட் டைமில். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். என்னாலுமே இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, ஸோ அதனால் எது எது எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்து அப்புறம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ரைஸுமே இருந்துச்சு. சரி, நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம நீல ரைஸ்லாம் இல்லை, நீளமாக இருக்கிறது இல்லை, குண்டு ரைஸ் தான். நம்ம கேரளா ரைஸ்னாலே ரைஸில் ரெட் கலரில் வரும் பார்த்திங்களா ஒரு லைனு, அந்த ரைஸ் தான் இருந்துச்சு. சரி, அதிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம். ரிஷி ஃப்ரைட் ரைஸ் மாதிரிலாம் பண்ணால் அவன் சாப்பிடுவான். மிக்சட் ரைஸ் எது பண்ணாலுமே 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணான்னா அவன் சாப்பிடுவான். ஒயிட் ரைஸு, குழம்பு, பொரியல் இந்த மாதிரி பண்ணால் பெருசாக விரும்பி சாப்பிட்றதில்ல. அதில் ஒரு ஃபிஷ்ஷோ இல்லைனா ஒரு நான்வெஜ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா சாப்பிடுவான். சரி, நம்ம ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி 1 பாட் ரைஸ்னால் அவன் விரும்பி சாப்பிடுவான். சரி, அதனால் நான் ரைஸே 1 பாட் ரைஸ் மாதிரி நான் பண்ணிட்டேன், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அப்புறம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணிடலாம். ரிஷிக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும். சரி, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணேன். நான் ரைஸு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. நான் குழம்பு பொரியல் மாதிரி பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ரிஷிக்கு இந்த மாதிரி ரைஸ் பிடிக்கும், 1 பாட் ரைஸ். அதனால தான் இது பண்ணேன். அப்புறம் எக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால் சாஸு அந்த மாதிரி எந்த இதுவுமே போடாமல் நான் என்னோடய ஸ்டைலில் நான் இருக்கிற பொருளை வச்சு நீட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது வந்து எக்கை முதல்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம ரைஸை வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெங்காயம் அப்புறம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் ரைஸ் போட போகிறோம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் நான். இது வந்து பெரிய வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடு. சரி இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடணும் தான் இதை பண்ணேன். இது வந்து எனக்கு 2 மணிக்கு ஒரு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கடகடான எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக தெரியும். நம்ம புது வீட்டில் போகும்போது வந்து கொஞ்சம் தடுமாறுவோம், எங்கே இது இருக்குது அப்படின்லாம். அதனால் வந்து என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து என்னெல்லாம் பொடி சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம அந்த டைமுக்கு வந்து தேடக்கூடாது அப்படின்னு. பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் எண்ணெய் ஊற்றினேன், அப்புறம் வந்து கடுகு கூட நான் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கேப்சிகம் இருந்துச்சு, அப்புறம் கேபேஜ் இருந்தது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து அது கூடவே வந்து எக்கும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள்லாம் வந்து ஆட் பண்ணலை. கரம் மசாலா இருந்துச்சு, அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். மிளகாத்தூளுமே 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா காரம் வந்து பெருசாக வேணாம் ரிஷி வந்து காரம் சாப்பிடுவான். ஆனால் வந்து எதுக்கு காரம் ஆட் பண்ணிவிட்டு. அப்புறம் மஞ்சத்தூள், குருமிளகுத்தூள் இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் ரைஸ் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டிங்கும் பண்ணிவிட்டேன். ரிஷிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரைஸு. ஆனால் இந்த ரெட் அரிசியில் வந்து எப்படி வந்து ரைஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ரைஸு. அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நானும் ரிஷி வந்து தூங்கியிருந்தோம். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. இனி வந்து நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் வீடை வந்து க்ளீன் பண்ணி போட்டு போயிடலாம். ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 5 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பெருக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பெருக்கிட்டுருக்கேன். ஏன்னா வந்து மார்னிங் வந்து பெருக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து ஈவினிங் வந்து பெருக்கி விட்டுட்டு நம்ம போகலாம். நைட்டு வந்து பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எப்போ வருவேன்னு தெரியாது. மேபி வந்து ரிஷியை வந்து எங்கேயாவது வந்து பார்க்கில் ஏதாவது கூட்டிகிட்டு போகணும். அவன் காலையிலேருந்து வந்து வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம எப்போ வருவோன்னு தெரியாது. சரி, நைட்டு வந்து நம்ம வந்து டயர்டாக இருக்கும். அதை வந்து பெருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் வந்து நம்ம பெருக்கிட்டு போயிடலாம், இருக்கிற வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பெருக்கிட்டுருக்கேன். ஆனால் நம்ம வெளியே வந்தோம்னா வந்து நமக்கு வேலை வந்து கம்மி தான். ஏன்னா வந்து வீட்லலாம் 3 வாட்டிக்கு மேலே பெருக்கணும். இங்கே வந்து 1 வாட்டி தான் பெருக்கியிருக்கேன். அது ரிஷியுமே வந்து பெருசாக குப்பை வந்து போடுறது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அவனுக்கு எல்லாமே எங்கே இருக்குதுன்னு தெரியும். கரெக்டாக எடுத்து வந்து ஹாலில் வச்சு விளையாடிட்டுருப்பான். ஆனால் இங்கே வந்து பெருசாக அவனுக்கு தெரியாது. இருக்கிறது எப்படியாச்சும் எடுக்கணும்னு பார்ப்பான், நான் எடுக்க விட மாட்டேன். இருக்கிறத வச்சு விளையாடுறதுனால பெருசாக குப்பை இருக்காது, நமக்கு வந்து க்ளீன் பண்ணணும்னு தோணாது. ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து எங்கேயாச்சும் பார்க் இந்த மாதிரி ஏதாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ட்ரிவாண்ட்ரம் வந்தாலே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு மனசே இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு இந்த ட்ரிவாண்ட்ரம் சிட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்தாலும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து எப்படியும் 1 hour ஆகும். 1 hour வந்து ட்ராவல் பண்ணி நம்ம இங்கே வரணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணால் வந்து அடிக்கடி வெளியே போகணும் அப்படின்லாம் தோணும். எப்போவாச்சும் வந்து இந்த மாதிரி வெளியே போகிறது தப்பே இல்லை. வெளியே போகணும். வெளியே போனால் தான் நம்ம வந்து மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். எப்போவுமே வந்து நம்ம ஊர்லேயே வீட்டிலே அப்படி இருந்தால் வந்து எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா இருந்த டைம்லலாம் வந்து எப்போவுமே வெளியே போயிட்டே இருப்போம். வீட்டில் இருக்கிறதே இல்லை. ஏதாச்சும் டூர் போயிட்டே இருப்போம். லைட்டாக வந்து தலைவலியாக இருந்துச்சு. சரி, போகிற வழியில் வந்து டீ சாப்பிட்லாம் நினச்சோம். ஆனால் வந்து நிறைய டீ கடையில் வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி, ஒரு கஃபேலே போயிடலாம் அப்படின்னு ஒரு கஃபேல போய் காஃபி சாப்பிட்டு வந்தோம். ഉണ്ട് കൊടുക്കാരി ശീരം സംസാരിച്ചു ഇതാരെ വിളിക്കുന്നത് ഋഷി? ഹലോ. ഓക്കെ 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 ഇനി നീ സംസാരിച്ചു.
நான் வந்து அடிக்கடி வந்து மறந்துடுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. சில டைமில் வந்து ஃபோனே எடுத்துகிட்டு போக மாட்டேன், அந்த மாதிரி ஆயிரும். சரி, நான் வந்து ரிஷியை வந்து ஒரு பார்க் கூட்டிகிட்டு போயிருந்தோம். போயிட்டு வந்து ரிஷிக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மக்ரோனி பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து வண்டியிலே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நைட் ஆயிடுச்சு. இனி வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எனக்கு வந்து இப்போ அடிக்கடி வந்து மறந்துடுது வீடியோ எடுக்கிறதுக்கு. எம்பிடு நீளம் அப்படி கண்ணே புரிய மாட்டேன்னு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சமெல்லாம் தமிழ் தெரியும். ஆனால் வந்து சில இந்த மாதிரி ஒரு வாவ் ரியாக்ஷன்லாம் இந்த மாதிரி தான் தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க. போகிற வழியில் வந்து கப்பல் மாடல் இருக்கே அப்படின்னு ஃப்ளாட்டை பார்த்தோம். 20 மாடி. சரி, அதை வீடியோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.